பரிசுத்த உன்னதமான தேவ ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் இந்த ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துதல் சொல்லுகிறோம். சங்கீதக்காரன் இவ்விதமாக சங்கீதம் 6:9 சொல்லப்படுகிற வார்த்தை, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வாராக. ஹல்லேலூயா. என் விண்ணப்பத்துக்கும் செவி சாய்க்கிற தேவன், ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனுக்கு முன்பாக நாம் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும், செய்ய வேண்டிய காரியங்களுக்கும், நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும், ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படியாக, ஜெபத்துக்கு தள்ளாத பதில் கொடுக்கும்படியாக ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக நாம் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோமாக. உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஆலயத்திலே செய்யப்படுகிற ஜெபங்களுக்கும் நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கும் உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாகவும், உம்முடைய செவிகளிலே எங்கள் ஜெபங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு பதில் தரும்படியாக உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, ஒரு மன ஆவியோடு நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக எங்கள் குற்றங்கள், எங்கள் பாவங்கள், எங்கள் குறைவுகள் எல்லாம் நீக்கி உம்முடைய மகனாய் மகளாய் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பரிபூர்ண மன்னித்து உம்முடைய சமூகத்துக்கு நேராய் பயபக்தியோடு நாம் உமக்கு முன்பாக பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளும்படியாக எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. நீர் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பின் தேவனாக கர்த்தர் மட்டுமில்லை, எங்களின் தேவனாக கிறிஸ்து. உம்மை போல இரக்கமும் மனதுருக்கமும் ஒரு அரவணைப்பும் அன்பும் செலுத்துகிற அன்று இந்த உலகத்தில் எந்த தெய்வமும் இல்லை. நீர் ஒருவரே. நீர் மெய்யான தேவன் என்று, உண்மையுள்ள தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை அழைத்தவர் ஒரு தேவனாக கிறிஸ்து நீரே. உண்மையுள்ளவர். நீர் உண்மையுள்ளவர், எங்களை ஒருபோதும் மறவாதவர், கைவிடாதவர், கண்மணி போல எங்களை நடத்தி செல்லுகிறவர்கள். எங்கள் பாரங்கள், எங்கள் கஷ்டங்கள், எங்கள் பிரச்சனைகள், எங்களுக்கு எதிராய் வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் நீக்கி ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையும் ஒரு ஆசீர்வாதத்தின் சமாதானமும் எங்கள் ஜெபத்தின் மூலியமாக ஏறெடுக்கிற விண்ணப்பத்தின் மூலியமாய் நீர் நடப்பித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஜெப ஆவியை அவர்கள் மேலே ஊற்றுவீராக, விசுவாசத்தின் ஆவியை ஊற்றுவீராக, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவீராக, அக்னி மயமான உம்முடைய அபிஷேக தைலத்தை ஊற்றுவீராக. அனல் கொண்டு இந்த சபையில், குடும்பங்களிலே, எங்கள் தேசத்திலே ஆண்டை உம்முடைய ஜனங்கள் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் ஆண்டை தீயாய் பற்றி எரியத்தக்க ஒரு ஆண்டரை அக்னியை போடுவீராக. உடைய மகிமையான பிரசன்னத்தினால, கிருபையினால, தயவுனால வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும், வந்து கொண்டுக்கிற ஒவ்வொருவரும் அவங்க குடும்பங்களையும் சன்னிதானங்களையும் சன்னிதானத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆபிரகாமுக்கு நீர் சொன்ன வாக்கு தத்தம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவோ ஆசீர்வதித்தேன், உன் பேரை பெருமைப்படுத்துவது மட்டுமில்லாமல் நீ பெருகவே பெருகுவாய் என்று சொன்னது போல எங்களை முதலாவது உம்முடைய சமூகத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் பெருகவும், ஜெபத்தில் பெருகவும், விசுவாசத்தில் பெருகவும், நம்பிக்கையில் உறுதியாய் பெருகவும் எங்களை கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் வாய்க்காத போகட்டும். நாங்கள் ஆராதிக்கிற இந்த சபைக்கு விரோதமாய், துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துகிற இந்த ஸ்தலத்துக்கு விரோதமாய் வருகிற எல்லா மனுஷிக வல்லமைகளுக்கும், சதி திட்டங்கள், ஆலோசனைகளுக்கும், பொல்லாத வானமண்டல பொல்லாத சேனைகளோட கிரிகளோட ஆவிகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி நிறுவனமாக்குகிறோம். வல்லமையுள்ள உம்முடைய கரத்தினால், உம்முடைய இரத்தத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரும் மேலே உம்முடைய தெளித்து ஆண்டவரே எங்களை பரிசுத்த இரத்த கோட்டைகள் மறைத்து உன்னதமானவராக உம்முடைய அனுபவத்துக்குள், ஆண்ட பிரசன்னத்துக்குள் எங்களை நடத்தும்படியாக, ஆண்டரை நிறைவேற்றும்படியாக, நிரப்பப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீரே பெரியவர், நீரே மகத்துவமானவர், நீரே உன்னதமானவர், நீரே உயர்ந்தவர். எங்களுக்காக அடிக்கப்பட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்களுக்காக உம்முடைய சரீரத்தை ஆண்டரை தியாகமாய் ஆண்டர் நொறுக்கப்படுவதற்கு இடம் கொடுத்தீர். எங்கள் பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக முள்முடி சூட்டப்பட்டீரப்பா. எங்களுக்காக எங்கள் பாவ மன்னிப்பு என்ற நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானம் உண்டு பண்ணும்படியாக உங்களுடைய ஜீவனில் இருக்கக்கூடிய எல்லாவித பிளட்டு எங்களுக்காக பூமியில் சிந்தப்பட்டீரே. நீர் பரிசுத்தமுள்ள தேவன் அப்பா, இரக்கமுள்ள தேவன். உடைய பாடுகளை குறித்து ஆண்டவர், நீர் எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை குறித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறும்படியாக
ஆண்டவரே எங்களை ஏற்படுத்தினீர், அதற்காக நன்றி அப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், தன் ஜீவனையே தியாகமாய் எனக்காக கொடுக்கப்பட்டார். அவரை போல இரக்கமும் மனதுருகிற தேவன், தயவுள்ள தேவன், மன்னிக்கிற தேவன் இந்த உலகத்தில் எவருமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களை போஷித்து நடத்தினீரே, பாதுகாத்து நடத்தினீரே, எங்கள் தேவைகளெல்லாம் கடந்த நாட்களிலே ஆண்டே வர்ஷிக்க பண்ணீரே. அதற்காக உமக்கு மனதார நாங்கள் நன்றி சொல்வதற்காக குடும்பமாய் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லுங்கள். நன்றி சொல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் நன்றி பலிகளின் காணிக்கையை நீர் ஏறெடுக்கும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட காணிக்கைகளை, நன்றி பலியோடு ஸ்தோத்திர பலிகளை எல்லாம் நீர் ஆண்டை ஏற்றுக்கொள்ளும்படியாக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வெறுமையாய் திரும்பி அனுப்பாதபடி அவர்கள் விரும்பின ஒவ்வொரு காரியங்களும், ஏறெடுக்கிற ஒவ்வொரு தேவைகளும் 1000 மடங்கு பெருக செய்விட ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நோக்கத்திற்காக வருகிறார்களோ, என்ன தேவைக்காக வந்து கொண்டிருக்கிறார்களோ, என்ன எதிர்பார்ப்போடு என் தகப்பனுடைய கரத்தில் நான் ஆசீர்வாதமாய் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையோடு வருகிறார்களோ, அவனுடைய தேவைகள் அறிந்த தேவன். என்னிடத்தில் ஜெபம் பண்ணுவதற்கு முன்னே உன்னுடைய தேவைகள் எல்லாம் அறிந்த தேவன் என்று சொன்னீரே. அப்படியாக ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் ஆண்டவர் அவங்களை எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நீர் அறிந்தபடியினாலே நீர் இரக்கமும் மனதுருக்கம் உள்ள தேவனாக கிறிஸ்து ஒவ்வொரு பிள்ளைகள் வெறுமையாய் இந்த ஸ்தலத்தை விட்டு அனுப்பாதபடி நிறைவான பாத்திரமாக ஆண்டவர் நிரம்பி வழியப்படுகிற பாத்திரம் உள்ள ஒரு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பப்படும்படி ஜெபிக்கிறேன். அவங்க குறைவுகளெல்லாம் கிறிஸ்துவாகி உம்முடைய மகிமையினாலே நிறைவாக்கி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையான உம்முடைய கரம் ஆசீர்வாதமாக நடத்துவது போல இந்த ஸ்தலத்திலே நாங்கள் ஒருமன ஆவியோடு அப்போஸ்தலர்களை இருக்கக்கூடிய அந்த ஒருமன ஆவியும், அந்த பாரமும், அந்த ஏக்கமும், உம்மில் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் நாங்கள் துதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவர் பாடல் வழியாய் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆராதனை செய்யும் போது, துதிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது உம்முடைய பிரசன்னத்தின் ஆவியானவராக நீர் எங்கள் ஒவ்வொருவர் மேலே இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் அனல் மூட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் காணப்படும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தின் தீ பற்றி எறியும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்கிறேன். இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஸ்தலத்திலே பரிசுத்த ஆவியானவர் எங்களை மத்தியில் நீர் அசைவாடுகிற தேவன். எங்களை ஒவ்வொருவரையும் விடுவித்து காத்து, பொல்லாங்களுக்கு பொல்லாத கிரிகளோட ஆவிகளுக்கு விடுவித்து காத்து, ஒரு ரட்சணியை தாண்ட கொம்பாய் கேடகமாய் ஆண்ட துணையுமாக எங்களை ஒவ்வொருவரையும் ஒரு இரத்த கோட்டைகள் மறைத்து, ஒரு சிறகுகளால் மறைத்து பாதுகாப்பாய் நடத்தி செல்லும்படியாக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சங்கீதங்கள் வாசிக்கும் போது ஆண்டவரே, ஒவ்வொரு வசனமும் எங்கள் இதயத்தில் ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை தருவீராக, பலப்படுத்துகிற வார்த்தையை தருவீராக, மகிமையுள்ள ஒரு பிரசன்னத்தின் ஒப்புரவாகிற வார்த்தையை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிவிப்புகளை, ஒவ்வொரு அறிவிப்புகளை நாங்கள் வாசிக்கும் போது உம்முடைய ஜனங்கள் அதை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து, ஆண்டவர் எனக்காகவே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், அந்த அறிவிப்புகள் ஒவ்வொன்றும் எனக்குரியது என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அதன் மூலியமாக மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க ஒவ்வொரு ஜனங்களை அறிவிப்புகளை கேட்டு நடக்க உதவி செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி சொல்வதற்காக ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட ஆண்டவரை துதி மத்தியில் வாசம் செய்கிற நீர் உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும் போது அனல் மூட்டி அபிஷேகத்தின் வல்லமை நான் நிரப்பப்படும்படி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்காக, உம்முடைய ஊழியத்திற்காக, இந்த தேவைக்காக கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும், தாராளமாய் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏராளமான மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தின் தேவைகளை நிறைவேற்றி சாட்சியாய் நிறுத்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் மேலாய் சத்திய ஆவியானவராக உம்முடைய நீர் செய்த நன்மைகளை குறித்து சகல ஜனங்களும் உம்மை குறித்து நீர் செய்த நன்மைகளை குறித்து சத்திய ஆவியானவராக உமக்கு முன்பாக சத்தியத்தை சாட்சியாய் சொல்வதற்கு கிருபை பாராட்டுங்கப்பா. அதோடு மாத்திரமல்லாமல் எங்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாக நீர் பேசுகிற சத்திய வார்த்தைக்காக வாஞ்சையோடு, மகிமையோடு, தேவ பிரசன்னத்தோடு, ஆவலோடு, எதிர்பார்ப்போடு கர்த்தர் என்னோடு இந்த வாரத்தில், இந்த நாட்களில் என்னை பேசுகிறார், என்னை பேச வேண்டும் என்று அவர் எனக்கு முன்குறித்திருக்கிறார் என்று அந்த ஆசீர்வாதமான தேவனுடைய வார்த்தை நான் 100% ஏற்றுக்கொண்டு சுதந்திரித்து கொண்டு என் வாழ்நாளிலே தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு
பின்பற்றுவதனாலே அதன் மூலியமாக என் குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்க கர்த்தர் பலப்படுத்த, தகுதிப்படுத்த, மேன்மைப்படுத்த, உயர்த்தப்பட அந்த தேவனுடைய சத்திய வார்த்தை எனக்கு ஆண்டவரே நீர் பேசுகிற வார்த்தை எங்களுக்கு மகிமையாய் நடத்தும்படியாக பேசுகிறதுக்காக நன்றி செலுத்தினப்பா. எங்களுக்குள்ள ஒரு மன ஆவியை தாங்க. சிறு குழந்தைகளை ஊழியத்தை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க. வேத வசனத்திலும் ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் பெற்ற தாய் தந்தைகளுக்கு கீழ்ப்படிவதிலும் உமக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கும் அநேக இளம் பிள்ளைகளுக்கும் ஆண்டு நல்ல சாட்சி பெற்ற தேவ பிள்ளைகளாய் காணப்பட ஒவ்வொரு குழந்தைகளும் சிறுவர் ஊழியத்தில் ஆண்டரே நீர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. அவர்களையும் பலவிதமான வரங்கள் வல்லமையினால, அபிஷேகத்தினால, ஜெபத்தினாலே அவர்களை உருவாக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வாலிப பிள்ளைகளையும் இவ்விதமாக நடத்துங்க. உமக்காக, உங்களுடைய ஊழியத்திற்காக ஆண்டரே தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் மகிமைக்கு எதிர்பார்க்கிற லட்சியங்களுக்காக உடைய பிள்ளைகள் படித்து வெற்றி பெறவும் ஆண்டரே எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வாதமாய் தேவனாக கர்த்தருடைய கரத்திலே பெற்றுக்கொள்ளுகிற அந்த வாஞ்சையின் விசுவாசத்திலே காலூன்றி நிற்கத்தக்க அற்புதமாக உடைய வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த ஜெபிக்கிற இந்த ஜெப வேளையிலே ஆவியானவராக நீரை அனல் கொண்டு அவர்களை நடப்பித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன். கையிட்டு செய்கிற எல்லாவித வேலைகளிலும், தொழில்களிலையும், வியாபார ஸ்தலங்களையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வாரத்தில் மிகப்பெரிய ஒரு அறுவடை அவங்க குடும்பத்தில் காணவும், ஆண்டு அதை நிறைவேற்றவும், அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கவும், ஒரு உயர்வான ஒரு சமாதானத்தின் ஆசீர்வாதம் இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும் அனுக்கிரகம் செய்யும் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சபைக்கு விரோதமாய், ஆராதனைக்கு விரோதமாய் வருகிற எல்லாவித குறை சொல்லுகிற ஆவிகள், குற்றப்படுத்துகிற ஆவிகள், தீய கிரிகளோட ஆவிகள் எல்லாம் இந்த சபையோரை விட்டு, சபையை விட்டு வெளியே அகன்று போவென்று இயேசு கிறிஸ்துவாக வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் முதல் ஆராதனை, 2 ஆராதனை முழுவதும் நீரே முழு பொறுப்படுத்தி, எந்த தடை இல்லாமல், மின்சார தடை இல்லாமல், ஆண்டரே இன்ஸ்ட்ருமெண்ட் தடைகள் இல்லாதபடி, எந்தவித தடைகள், ஜென்செட் தடைகள் இல்லாதபடி கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாய் ஒரு வல்லமையுள்ள ரத்தத்தை ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டு நீ தெளித்து ஆண்டை வழி நடத்தப்படும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. தடையின்றி நடத்தப்படும்படியாக ஜெபிக்கிறேன். வந்த ஜனங்கள் துரிதமாய் கொண்டு வந்தது போல இன்னும் வந்து கொண்டிருக்கிற ஜனங்களும் உங்களுடைய பாதுகாப்போடு, சமாதானத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, ஆண்டரே உங்களுடைய மகிமையின் பிரசன்னத்தின் மகிழ்ச்சியின் சந்தோஷத்தோடு தடையின்றி இந்த தேவாலயத்தில் அநேக ஜனங்களை கொண்டு வாங்க. அநேக புதிய ஜனங்களை கொண்டு வாங்க. ஆண்டரே அறியாத ஜனங்கள், பின்மாற்றம் அடைந்த ஜனங்கள், பின்மாறி போன ஜனங்கள், இன்னும் தேவனை பற்றி ஆண்டரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற ஜனங்கள், எந்த திருச்சபைக்கு போக வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள், சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கு ஒரு சரியான சத்திய ஆவியானவருடைய வழி நடத்தக்கூடிய ஒரு திருச்சபை போக வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள், அந்த தடை செய்கிற பொல்லாத ஆவிகள், சபைக்கு போக விடாமல் தடை செய்கிற அந்த ஆவிகள், சத்துருக்களுடைய கிரிகள் எல்லாம் அபத்தமாக்கி ஏங்கிக் கொண்டிருக்கிற தடை இல்லாமல் அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த சபையிலே சேர்க்கப்படும்படியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை தெய்வீக பிரசன்னத்தோடு, சமாதானத்தோடு உடைய ஜனங்களை நடத்தி செல்ல ஒப்பு கொடுக்கிறோம். நசரனாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி தம் ஜெபன் தேவன் ஜெபத்தை கேட்டமைக்காக தேவன் நம்மை ஆசீர்வாதத்தின் பாடல், துதி, ஆராதனையிலே நம் மத்தியில் அசைவாடும்படியாக, நடத்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம மத்தியில் பாஸ்டர் சார்லஸ் குழுவினர்கள் வந்து சில பாடல் வழியிலே கர்த்தருடைய ஆராதனை நடத்தி சொல்வாங்களே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு நான் மகிமை செலுத்துகிறேன். சந்தோஷமாக இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறுகிறோம். மாத்திரம் கரங்களை உயர்த்தி நாம் அசைந்து காப்போமா? ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க? துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? எவ்வளோ துக்கம் இருந்தாலும் நீங்கள் ஆராதனை செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். ஆமேன் சொல்லுவோமா? ஏன்னா நம்மளுடைய தேவன் வல்லமையுள்ள தேவன். நம் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் ஆராதிக்கிற இயேசு சர்வ வல்லமையுள்ளவர். அதனால தான் பாருங்கள், ஒரு அற்புதம் நடந்தது. 450 பாகால் தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்து மதியான வேலை வரைக்கும் தன்னுடைய தெய்வத்தை என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய தெய்வத்தை வணங்குறாங்க. அவங்க உடம்பெல்லாம் கீறிக்கொண்டு ரத்தத்தோட அவங்களோட தெய்வத்தை கூப்பிடுறாங்க. ஆனால் ஒரு சத்தமும் வரல. ஆனால் எலியா ஒரே ஒரு ஜபந்தான் பண்ணார். இருக்கிறதுலையே வேதத்திலேயே
மிக சிறிய ஜெபம் யார் செய்தார்னா எலியா தான் செய்தார். என்னன்னா, இயேசுவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்று இவர்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று ஜெபம் செய்யலாம். உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. ஆமென் சொல்லுவோமா? ஏன் சொல்றேன்னா, நம்ம மணிக்கணக்கா நம்ம இயேசுவே வாருங்க வாருங்க என்று கூப்பிட வேண்டாம். ஒரே ஒரு சின்ன ஜெபம் உண்மையாக இந்த ஆராதனை வேளையில நீங்க செய்தீங்கன்னா கர்த்தர் உடனுக்குடனே தேவன் பதில் தருகிற ஒரு சித்தமுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆனால் தான் பாருங்க, அநேக ஜனங்கள் ஆச்சரியப்படும்படியாக அந்த வசனத்தை பாருங்க, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தில் 39 வசனம், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாக தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. 39 வசனம் பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா நம் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர், அவர் கர்த்தரே தேவன், அவர் பராக்கிரம் நிறைந்தவர், அவர் சர்வ நிறைந்தவர். இந்த தேவனை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆராதனை செய்யும் பொழுது தேவன் உடனுக்குடனாக நம்மளுக்கு பதில் தருகிற அவர் தேவனா இருக்கிற விசுவாசிக நல்ல கரங்களை தட்டி என் தேவனாக மகிமைப்படுத்துமா? ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேந்திரன் பக்தர்களின் ஜெபம் கேட்டார், பனிமலை நிறுத்தினா வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே, பனிமலை நிறுத்தினா வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். நல்ல சத்தமாக கர்த்தரே நாம தெய்வமே என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன், வீரவோடன் போலங்கினா தேவ மனிதன். சத்துரு முன்னிலையில் தேவ மனிதன், வீரவோடன் போலங்கினா தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றா தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றா தேவ மனிதன். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் அவங்க ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தேவன் என்று சொன்னது போல கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் கூட்டி சேர்ந்து தேவ மனிதன் பலிபீடம் செப்பனித்து பலி மீண்டா. தேவஜனம் கூட்டி சேர்ந்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனித்து பலி மீண்டா. கேட்டருளும் என்று கேட்டருளும் என்றே காதலினா தேவ மனிதன். கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றே தேவமான் காதலினா தேவமான்.
உகந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் கரங்களை அசைத்து நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிறந்த முறையிலே சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் எனக்கு சிலுவை ரத்தமே சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே. இருளில் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளில் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே நன்மை செய்தீர். நன்றி ஏசையா. நாடத்திலிருந்து நன்றி தகப்பனே. எவ்வளோ நன்மைகள் எனக்கு செய்தவரே. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் நாங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நாங்கள் பாடுவோம். செய்த நன்மை ஆயிரங்கள் நாங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். கடைசியாக கரங்களை அசைத்து நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேளையில உம்மை துதிக்கிறோம். நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே எனக்கு நன்மைகள் செய்தவரே. நன்றி நன்மைகள் செய்தீரே. நல்ல கரங்களை தட்டி நன்மை செய்த அந்த இயேசுவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனை கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போமா. ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் தேவன் நன்மை செய்கிறவர். அவர் ஒரு நாளும் நம்மளுக்கு தீமை செய்யவே மாட்டார். தீமைகளுக்கு கூட அவர் நன்மையாக செய்வார். அதனாலதான் பாருங்க தாவீது பக்தன் சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்க எனக்கு நன்மை செய்தீங்களே, எவ்வளோ நன்மை எனக்கு செய்தீங்களே, அதனால நான் உண்மையே நம்பி இருக்கேன். ஆண்டவரே இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன் அப்படி சொல்லுகிற மாத்திரம் பக்கத்துல பார்த்து கரங்களை பிடிச்சு நான் இயேசுவை நம்புறேன்னு சொல்லுங்க. நான் உலகத்தை நம்பல, என் மனைவி பிள்ளைகளை நம்பல, என் பிள்ளைகளை நம்பல, என் பணத்தை நம்பல, என்னுடைய ஆஸ்தி சொந்த பந்தங்களில் யாரையும் நான் நம்பல. என்னை அழைத்த இயேசு, எனக்கு ஜீவனை தந்த இயேசுவே நான் நம்புவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி நீங்க நம்புனீங்கன்னா கர்த்தர் இடத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இடத்திலிருந்து, அதாவது பரலோக ராஜ்யத்திலிருந்து ஒத்தாசை நம்மளுக்கு அனுப்புவாராக. உதவி தானாக வரும். நீங்க உதவிக்காக அநேக ஜனங்களிடத்துல தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்துல நம்பினா போதும், உதவி தானாக வரும். ஆமென் சொல்லுவோமா? சகாயம் தானாக வரும். ஆமென் சொல்லுவோமா? தாவீது பக்தன் சொல்ற கர்த்தரின் பலனும்
என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரையே நம்பியிருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. ஆமென் சொல்லுவோமா? ஆனாதான் பாருங்க, பவுல் இன்னும் ஆழமா சொல்றாரு. பவுலாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நிமித்தமாய் சொல்றாரு நம்மளுக்கு, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை ஒரு நாளும் விட்டு விடாதிருங்க. இன்னைக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு நாளும் அந்த தைரியத்தை விட்டு விடாதீங்க. அந்த தைரியம் என்ன தைரியம்னா, அந்த நம்பிக்கைக்குரிய அந்த தைரியம். அந்த நம்பிக்கை நீங்க விட்டு விடாம இருந்தீங்கன்னா மிகுந்த பலன் கிடைக்குமாம், மிகுந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், மிகுந்த பலன் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி, தாவீது உண்மையாக சொன்னது போல, தாவீது பக்தன் உண்மையாக கர்த்தரிடத்தில் சகாயம் வாங்கினது போல, உதவி வாங்கினது போல, எனக்கும் கர்த்தர் உதவி செய்வார் என்று நம்பிக்கையோட நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆர்ப்பரிப்போமா? ஹalleluya. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சாய்காயம் தருகிறவரே, உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன்.
அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிலே நிற்கும். கர்த்தரே எனக்கு கண்மலையாகிய கிறிஸ்து, எனக்கே அவர் ரட்சிப்புமானவராய் இருக்கிறார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அவர்தான் எனக்கு கண்மலை, அவர்தான் எனக்கு கோட்டையுமாய் இருக்கிறார், அவரே எனக்கு ரட்சணிய கும்புமாய் இருக்கிறார், அவரே எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருந்து என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தகப்பன். விசுவாசிக்க நல்ல கரங்களை தட்டி ஒரு 10 முறை வாயில திறந்து நன்றி அப்பா என்று சொல்லுங்க. 10 முறை வாயில விரிவாய் திறந்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் வாயை விரிவாய் திறக்கிறவனை நான் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். நன்றி அப்பா என்று சொல்லுங்க. நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா, எனக்கு குறித்திருக்கிற நிறைவேற்றுகிறவரே நன்றி அப்பா, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை எனக்காக செய்கிறவரே நன்றி அப்பா. நல்ல கரையில தட்டி வாயில திறந்து ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வேணும்னா நல்ல கரையில தட்டி வாயில திறந்து அநேக ஜனங்கள் இன்னும் ஆராதனை செய்யாம இருக்கிறீங்க. ஒரு விஷயம், என்னை கண்ணை திறந்து பாருங்க. யாரு கண்ணை மூட வேண்டாம், இப்ப என்னை பாருங்க. ஆராதனை வேளையில கண்களை மூடி நம்ம ஆராதனை செய்யணும். நீங்க வாயை திறந்து ஆராதனை செய்யணும். எவ்வளவு தான் கத்துனாலும், எவ்வளவு தான் பிரச்சனத்துல போனாலும், ஒரு சில பேர் என்ன செய்றீங்கன்னா வாயை அப்படியே உம்முன்னு வச்சிருக்கிறீங்க, கைகளை உயர்த்த மாட்டேங்கிறீங்க. அது ஒரு கட்டு. என்னுடைய அனுபவத்தை சொல்றேன், அது ஒரு பிசாசுடைய கட்டு. நீங்க வாயை விரிவா திறந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை தேவன் நிரப்புவார். ஆனாதான் பாருங்க, தாவீது பக்தன் சொல்லி சங்கீதம் 115 சங்கீதத்துல 17 வசனத்தை பாத்தீங்கன்னா, மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. ஆனா அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா தாவீது சொல்ற, நானும் இப்பொழுது என்றென்றைக்கு இயேசுவை துதிப்பேன் என்று தாவீது பக்தன் சொல்றார். ஆனாதான் தாவீது துதிக்க வர அவன் விருத்தி அடைந்தான். பவுல் சீலாவும் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாங்க. என்னைக்கு அவங்க வாயை திறந்து துதிச்சாங்களோ, பவுல் சீதாவும் வாயை திறந்த அந்த சிறைச்சாலையில வாயை திறந்து பாடினாங்களோ, உடனுக்குடனே கட்டுகள் எல்லாம் கலன்று போயிடுச்சு. அடைக்கப்பட்ட அந்த வாசல்ல திறக்கப்பட்டது. ஆமென் சொல்லுவோமா? நல்ல கயிறுகளை தட்டி இப்பயாச்சும் வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்க இயேசுவே, கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போவதாக. நல்ல கரையில தட்டி அந்த கட்டுகள் என்று நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா நல்ல அந்நிய பாஷையில பேசி வாயில திறந்து ஆவியானவரே என்று கோப்பமா, ஆவியானவரே என்னை நிரப்புங்க, ஒரு ஜீவ தண்ணீராக நிரப்புங்க, வற்றாத நதியை போல நிரப்புங்க. நீங்க வாயில திறக்கும் பொழுது தேவன் உங்க வறண்ட வாழ்க்கையை ஒரு நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல தேவன் மாற்றுவாராக. நல்ல கரையிட்டு ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியா. நல்ல சத்தமாக பாடுவோமா? வாயில திறந்து கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம், விலகாத மேகம், முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே,
சொன்னால் போதும் அப்பா. ஒப்பு கொடுப்போமா? நீர் சொன்னானே சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீங்க மாத்திரம் சொல்லுங்க. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நல்லா கரங்களை தட்டி அவர் நம்மளுக்கு ஆலோசனை தருகிற கர்த்தர். நான் உனக்கு போதித்து உனக்கு நடத்த வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் உன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவர் ஆலோசனை நாயகர், நடத்துகிற விதமே ஆச்சரியமா இருக்கும். விசுவாச நல்ல கரங்களை தட்டி அந்த ஆவியானவருக்கு மகிமை செலுத்துவோமா? நன்றி அப்பா, எல்லா மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.